அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீளவே முடியாத கடன் தொல்லையிலிருந்து விரைவில் மீண்டு வர சில்லறை காசுடன் இந்த பொருளையும் சேர்த்து குலதெய்வத்திடம் வேண்டி இதை யார் கையிலும் படாமல் வைத்து விடுங்கள். கடன் தீர சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த உலகில் சந்தோஷமாக வாழும் மனிதர் யார் என்றால் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்கள்தான். இந்த கடன் எனும் கொடிய அரக்கனிடம் சிக்கி சின்ன பின்னமான குடும்பங்கள் ஏராளம். இதிகாசங்களில் கூட ராவணனை குறிப்பிடும்போது கடன்பட்ட நெஞ்சம் போல என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவரின் வேதனையை சொன்னார்கள் என்றால் கடனின் வேதனையை சொல்ல இதைவிட ஒரு உதாரணம் தேவையில்லை. அத்தகைய பெரும் சுமையான கடனை தீர்க்க ஒரு எளிய பரிகார முறையைத்தான் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். சில நேரங்களில் கடன் வாங்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வர வேண்டியது இருக்கும். அதை வைத்து திருப்பி அடைத்து விடலாம் என்று யோசித்து வாங்குவோம். ஆனால் நாம் நினைத்தது போல இல்லாமல் அந்த பணத்தை திருப்பி தருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகும். அதனால்தான் கடன் வாங்கவும் போதும் நேரம் காலம் பார்த்து வாங்க வேண்டும். அவசர தேவை என்று வரும்போது அப்படி நம்மால் யோசிக்க முடியாது அல்லவா? இப்போது எப்போது அப்படி வாங்கி அடைக்கவே முடியாமல் திணறும் கடன் தீர என்ன வழி என்றுதான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் காலை 7 மணிக்குள்ளாக செய்துவிட வேண்டும். அதற்கு காலையிலேயே குளித்து முடித்து முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு சிகப்பு துணியில் 10 கருமிளகு, அதில் கொஞ்சம் கொட்டைப்பாக்கு, கொஞ்சம் சில்லறை காசுகள், இவை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டிவிடுங்கள். இந்த முடிச்சை ஒரு மண்பானையில் போட்டு வைத்து விடுங்கள். இத்துடன் ஒரு பேப்பரில் நீங்கள் கடன் வாங்கிய நபரின் பெயர், கடன் தொகை இரண்டையுமே எழுதி அதையும் இந்த குடுவையில் போட்டுவிடுங்கள். இந்த கடன் விரைவில் அடைய வேண்டும் என உங்கள் குலதெய்வத்திடம் மனதார வேண்டிக் கொண்டு இந்த குடுவையை உங்கள் பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். இந்த குடுவையில் உங்களை தவிர வேறு யாருடைய கையும் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். தினமும் பூஜை செய்யும் போது இந்த குடுவைக்குமே தீபாராதனை காட்டி கடன் விரைவில் அடைய வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த கடனை அடைக்க நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சியும் உங்களுக்கு கைகூடி கடன் விரைவில் அடையும் என சொல்லப்படுகிறது. உங்கள் கடன் முழுவதுமாக அடைந்த பிறகு குடுவையில் இருக்கும் சில்லறை காசை கோவில் உண்டியலில் போட்டுவிடுங்கள். இதில் மீதம் இருக்கும் கொட்டைப்பாக்கு, கருமிளகு, பேப்பர், குடுவை அனைத்தையுமே ஓடும் நீரில் போட்டுவிடுங்கள். இந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே நிச்சயம் பலன் உண்டு. இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.